ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம காடை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக சேர்த்துக்கங்க, ஏன்னா நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு 3 தக்காளி, அதையுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதுவும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் கசகசா, பெருஞ்சீரகம், நட்சத்திர சோம்பு, அந்த பட்டை, கல்பாசி இதெல்லாம் சேர்த்து பொரி விட்டுட்டு இப்போ பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டிங்களா. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம இது கூடயே பேஸ்ட் பண்ண 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க, அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போ நம்ம இதோட 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், இது 3த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அந்த காடையை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2-3 பரட்டு நல்லா பரட்டி அந்த மசாலாலாம் சேர்கிற மாதிரி பரட்டி விடுங்க. இப்போ நம்ம மிக்ஸி அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு அதோடு சேர்த்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இது சேர்த்துக்கோங்க. இப்போ கொதிக்கும் போது கொஞ்சமாக புதினா, மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, ஏன்னா இது கொதிக்கும் போது நல்ல ஸ்மெல் வரும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம காடை கிரேவி ரெடி. இது சாப்பாட்டுக்கு இல்லை தோசை, இட்லி இது கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள்.